நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வரும் 12ஆம் தேதி நீலகிரி, கோவை, தேனி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் குடியிருப்புகள், வணிக இடங்களில் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் வசதி கட்டாயம். ஒருங்கிணைந்த கட்டட வளர்ச்சி விதிகளில் திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் மருத்துவ நிறுவனங்களுக்கு பதிவு கட்டாயம் என மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. பதிவு செய்யாத மருத்துவமனைகள், மருத்துவ நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அங்கோலா நாட்டிற்கு சென்றடைந்தார். அங்கோலா தலைநகர் லுவாண்டாவில் குடியரசுத் தலைவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மத்திய பிரதேசம், சத்தீஸ்கரிலும் வாக்கு திருட்டு நடந்துள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். வாக்கு திருட்டில் பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா, தேர்தல் ஆணையர் உள்ளிட்டோர் கூட்டு சேர்ந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். SIR மூலம் தகுதியில்லாத வாக்காளர்கள் பட்டியலில் இணைந்துவிடக் கூடாது என திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மீண்டும் திமுக வெற்றி பெறக்கூடாது என பாஜக திட்டமிட்டு செயல்படுவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக பொதுமக்களிடம் போதுமான விழிப்புணர்வு இல்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கே SIR குறித்து புரியவில்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். தான் இளவரசர் போல் இருந்தது இல்லை, எளிமையாக வாழ்பவன் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மக்கள் பணி ஆற்றுவேன் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்கிற பெயரில் நடத்தப்படும் பாமக தலைவர் அன்புமணியின் சுற்றுப்பயணம் இன்று நிறைவடைகிறது. தருமபுரி மாவட்டம் வள்ளலார் திடலில் மாலை 4 மணிக்கு நிறைவு விழா நடைபெற உள்ளது. தமிழகம் முழுவதும் நடைபெற்ற 2ஆம் நிலை காவலர்களுக்கான எழுத்துத் தேர்வு நிறைவடைந்தது. 2833 காவலர்கள், தீயணைப்புத் துறைக்கு 631 இடங்கள் உட்பட 3644 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. நாகை மாவட்டம் செல்லூர் அருகே சஸ்பெண்டான VAO அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம். 2 திருநங்கைகளை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கர்நாடகாவில் 2 கோடி ரூபாய் கேட்டு தொழிலதிபர் கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஹோசூர் அருகே ஒருவர் சுட்டு பிடிக்கப்பட்டுள்ளார். போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக மேலும் 2 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களிடம் CBI அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கரூர் தாவேக வழக்கறிஞர், பனையூர் கட்சி அலுவலக உதவியாளர், கட்சி நிர்வாகி உள்ளிட்ட 3 பேரும் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர். கேரள மாநிலம் பாலக்காடு அருகே வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் சகோதரர்களான 2 சிறுவர்கள் உயிரிழந்தனர். விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் மீது சுவர் சரிந்து விழுந்த நிலையில் காயமடைந்த மற்றொரு சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே வாட்டர் வாஷ் கடையில் மின்சாரம் தாக்கி 2 இளைஞர்கள் உயிரிழந்தனர். வாகனங்களை சுத்தம் செய்து கொண்டிருந்த அரவிந்த் மற்றும் ஷாகில் ஆகிய இருவரும் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஞாயிறு விடுமுறையொட்டி குற்றாலத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஆர்ப்பரித்து கொட்டும் அருவிகளில் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தனர். விடுமுறை தினம் காரணமாக திருவண்ணாமலை கோவிலில் பக்தர்கள் 5 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர். பக்தர்கள் 1 கிலோமீட்டர் தூரம் வரை வரிசையில் காத்திருக்கின்றனர்.
பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறையில் கைதிகளுக்கு சொகுசு வசதி செய்து கொடுக்கப்படுவதாக மீண்டும் சர்ச்சை எழுந்துள்ளது. கைதிகள் சிறையில் சொகுசு வசதி அனுபவிக்கும் வீடியோ வெளியாகியுள்ள நிலையில் விசாரணை நடத்த கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது. இன்ஸ்டாகிராமில் நடிகை அனுபமா குறித்து அவதூறு மார்பிங் படங்களை உருவாக்கிய நபரை கேரள சைபர் கிரைம் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். போலி கணக்குகளை தொடங்கியது தமிழகத்தைச் சேர்ந்த 20 வயது இளம் பெண் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் காற்றின் தர குறியீடு 400க்கு மேல் பதிவாகி மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. எய்ம்ஸ் மருத்துவமனையை சுற்றியுள்ள பகுதிகள் புகைமூட்டம் சூழ்ந்து காட்சியளித்தன. தங்கம் விலை உயர்வு காரணமாக உத்தராகண்டில் உள்ள கந்தார் கிராமத்தில் விழாக்களில் பெண்கள் அதிக நகைகள் அணிய தடை விதிக்கப்பட்டுள்ளது. தாலி, கம்மல், மூக்குத்தியை தவிர வேறு நகைகள் அணிந்தால் 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என பஞ்சாயத்தில் தீர்மானம் கொண்டு வந்துள்ளனர். மேற்கு வங்க மாநிலம் தாரகேஸ்வர் ரயில் நிலையத்தில் 4 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெற்றோருடன் தூங்கிக் கொண்டிருந்த சிறுமி கடத்தி செல்லப்பட்டு வன்கொடுமை செய்யப்பட்ட நிலையில் சிறுமிக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. கோவாவில் நடைபெற்று வரும் செஸ் உலகக்கோப்பை தொடரில் தமிழகத்தைச் சேர்ந்த உலக சாம்பியன் குகேஷ் அதிர்ச்சி தோல்வி அடைந்தார். போதிய புள்ளிகளை பெறாததால் அடுத்த சுற்றுக்கு முன்னேற முடியாமல் தொடரில் இருந்தும் குகேஷ் வெளியேறினார். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான T20 தொடரை வென்ற இந்திய அணியின் இம்பாக்ட் பிளேயர் விருதை தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தர் வென்றுள்ளார். வாஷிங்டன் சுந்தருக்கு பதக்கம் வழங்கி அணி நிர்வாகம் பாராட்டியுள்ளது. சிலியின் சாண்டியாகோவில் சமத்துவத்திற்கு ஆதரவாக LGBTQ+ சமூகத்தினர் மாபெரும் பேரணி நடத்தினர். 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பாலின பாகுபாட்டில் இருந்து மக்களை பாதுகாக்க வலியுறுத்தினர். வியட்நாமின் வுங் சியோ மீன்பிடி கிராமத்தில் கல்மேகி சூறாவளியால் மீன்பிடி படகுகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. படகுகள் குப்பை கூளங்களைப் போல் கரையோரம் குவிந்து கிடக்கும் ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. பிலிப்பைன்ஸின் கிழக்கு மாகாணங்களில் 230 கிலோமீட்டர் வேகத்தில் ஃபங் வாங் சூறாவளி சுழன்று அடித்தது. 1,00,000க்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.